Dear viewers, dear brothers and sisters, welcome to my channel. Yours simply Liya. Assalamu alaikum warahmatullahi wabarakatuhu. நண்பர்களே, இன்று நாம் பார்க்க போகும் தலைப்பு ஆண்கள் வெள்ளி செயின், காப்பு, மோதிரம் அணிவது ஹலாலா? அல் குர்ஆன், புகாரி, முஸ்லிம், அபுதாவுத், திருமிதி விளக்கம் காணலாம். அன்பு சகோதரர்களே, இன்று பல முஸ்லிம் இளைஞர்கள் ஃபேஷன் மற்றும் மாடர்ன் ஸ்டைல் காரணமாக வெள்ளி செயின், பிராஸ்லெட், ரிங், கைக்காப்பு, கழுத்து செயின் போன்றவற்றை அணிந்து வருகின்றனர். சிலர் சொல்கிறார்கள், கோல்டு மட்டும்தான் ஹராம், சில்வர் செயின் போடலாம். ஆனால் உண்மையில் இஸ்லாம் என்ன சொல்கிறது? இன்று நாம் அல் குர்ஆன், ஹதீஸ், புகாரி, சஹீ முஸ்லிம், அபுதாவுத், திருமிதி மற்றும் சமகால அறிஞர் அசீம் அல் ஹக்கீம், இஸ்லாமிக் ஸ்காலர் அவர்களின் விளக்கங்களுடன் இந்த விஷயத்தை எளிய தமிழில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் நண்பர்களே. முதலில் இஸ்லாமில் ஆண்களுக்கு அனுமதிக்கப்பட்ட அலங்காரம் என்ன? இஸ்லாம் அழகை தடை செய்யவில்லை. ஆனால் ஆணுக்கும் பெண்களுக்கும் தனித்தனி எல்லைகள் வைத்திருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெள்ளி மோதிரம் அணிந்தார்கள். ஹதீஸ் புகாரி மற்றும் சஹீ முஸ்லிமில் வரும் ஹதீஸ்கள். அனஸ் ரஸியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெள்ளியால் செய்யப்பட்ட மோதிரம் அணிந்தார்கள். சஹீ புகாரி, சஹீ முஸ்லிம். இதனால் என்ன புரிகிறது? ஆண்களுக்கு வெள்ளி மோதிரம் அனுமதி உள்ளது. அன்பு சகோதரர்களே, ஆனால் கழுத்தில் செயின், கையில் பிராஸ்லெட், காலில் ரிங் அல்லது மோதிரம், இதற்கு அனுமதி இருக்கிறதா? இதைத்தான் இப்போது பார்க்க போகிறோம். அடுத்தது மிகவும் முக்கியமானது நண்பர்களே, பெண்களைப் போல ஆண்கள் நடக்கக்கூடாது. சஹீ புகாரியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பெண்களைப் போல நடக்கும் ஆண்களையும் ஆண்களைப் போல நடக்கும் பெண்களையும் அல்லாஹ் சபிக்கிறான். சஹீ புகாரி. சஹீ அல் புகாரியில் இருக்கிறது. இந்த ஹதீஸின் அடிப்படையாக வைத்து பல அறிஞர்கள் கூறுகிறார்கள், கழுத்து செயின், கை பிராஸ்லெட், காலில் ரிங் போன்றவை பெண்களின் அலங்காரமாக இருந்ததால் ஆண்கள் அதை ஃபேஷனாக அணிவது பெண்களை பின்பற்றுவது ஆகும். அதனால் பல அறிஞர்கள் இதை தவிர்ப்பது சிறந்தது என்றும் சிலர் அனுமதிக்கப்படாதது என்றும் கருத்து தெரிவிக்கிறார்கள். நண்பர்களே, அபுதாவுத் மற்றும் திருமிதியில் வரும் பல ஹதீஸ்களின் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆண்களுக்கு தங்கத்தை தடை செய்திருக்கிறார்கள். மேலும் சில அறிஞர்கள் கூறுவது, வெள்ளி அனுமதி என்றாலும் அது மோதிரத்திற்கு மட்டும் தெளிவாக வந்துள்ளது. செயின், பிராஸ்லெட், ரிங் போன்றவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஆண்கள் அணிந்ததாக சஹீயான ஆதாரம் இல்லை. இதனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் எளிமையான வாழ்க்கை முறையை நாம் சிந்திக்க வேண்டும் என்று அறிஞர்கள் எச்சரிக்கின்றனர். நண்பர்களே, இமாம் நலவி ரஹ்மத்துல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஆண்களுக்கு வெள்ளி மோதிரம் அனுமதி உண்டு. ஆனால் பிராஸ்லெட், செயின் போன்றவற்றை பெரும்பான்மையான அறிஞர்களின் கருத்தின்படி தடை செய்யப்பட்டவை. இந்த கருத்தை பல ஃபிக்ஹ் அறிஞர்களும் ஆதரிக்கிறார்கள். நண்பர்களே, சஹீ அல் முஸ்லிம் மற்றும் புகாரி அடிப்படையின் கீழ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையை பார்த்தால் வெள்ளி மோதிரம் இருந்தது, செயின் இல்லை, பிராஸ்லெட் இல்லை, ரிங் இல்லை. அதனால்
பல உலமாக்கள் கூறுகிறார்கள், ஒரு முஸ்லிம் ஆண் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்ற வேண்டும். இன்று பலர் சினிமா நடிகர்கள், சோஷியல் மீடியா ட்ரெண்ட் மற்றும் செலிபிரிட்டி ஃபேஷன் போன்றவற்றை பின்பற்றுகிறார்கள். ஆனால் ஒரு முஸ்லிம் இளைஞர்களின் உண்மையான ரோல் மாடல் யார் என்று தெரியுமா நண்பர்களே? அவர்தான் நபிகள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆவார். நண்பர்களே, பிரபல அறிஞர் அசீமுல் ஹக்கீம் அவர்களின் பல பயான்களில் கூறுவது, ஆண்கள் செயின், பிராஸ்லெட், நெக்லஸ் போன்றவற்றை அணிவது பெண்களை பின்பற்றுவது போல இருக்கும். அதனால் இது அனுமதிக்கப்படாதது. அவர் மேலும் கூறுகிறார், இஸ்லாம் ஆண்களுக்கு டிக்னிட்டி மற்றும் மாடஸ்டி கற்றுக் கொடுக்கிறது. அவருடைய யூடியூப் பயான்களிலும் இதே விளக்கம் வருகிறது. நண்பர்களே, சில அறிஞர்கள் கூறுவது, அல்-குர்ஆனிலும் நேரடி ஹதீஸிலும் சில்வர் செயின் என்று எக்ஸ்பிளிசிட் தடை வரவில்லை. அதனால் சிலர் கோல்ட் அல்லாத செயின் அனுமதி இருக்கலாம் என்று கூறுகிறார்கள். ஆனால் பெரும்பான்மையான அறிஞர்கள் கூறுவது, இது பெண்ணை பின்பற்றுவது ஆகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் சஹாபாக்கள் இதை செய்யவில்லை. முஸ்லிம் ஆணின் அடையாளத்திற்கு இது பொருந்தாது. எனவே ஒரு முஸ்லிம் பாதுகாப்பான வழியை தேர்ந்தெடுக்க வேண்டும். டியர் வியூவர்ஸ், இன்று உலகம் ஃபேஷனை கற்றுக் கொடுக்கிறது. ஆனால் இஸ்லாம் ஹயா, மாடஸ்டி, டிக்னிட்டியை கற்றுக் கொடுக்கிறது. ஒரு முஸ்லிமின் உண்மையான அழகு அவரது நல்ல நடத்தை மற்றும் இறைபயம் ஆகும். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவது அல்லாஹ்வின் நேசத்தை பெற்றுத்தரும். அல்-குர்ஆனில் அல்லாஹ் கூறுகிறான், நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவர்கள் என்றால் என்னை பின்பற்றுங்கள். சூரா ஆலே இம்ரான். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழியை பின்பற்றுவோம். எளிமை மற்றும் நல்ல ஒழுக்கத்தை பாதுகாப்போம். எளிமையான முஸ்லிம் வாழ்க்கையை வாழ்வோம். இன்ஷா அல்லாஹ். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் ஷேர் செய்யுங்கள்.